விஜய் சித்து இந்த படத்துல வந்து ரொம்ப பெரிய ஒரு வைட்டல் ரோல் வந்து அவர் பண்றாரு. ஆனா இந்த ரோலுக்கு சித்துனா ஜஸ்டிஃபை பண்ணாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. நிறைய இடத்துல நிறைய எமோஷன் காட்ட வேண்டிய ஒரு ரோல் இது. எல்லா இடத்துலயும் எமோஷன் காட்டாம ஒரு ஃபிளாட் ஃபேஸா வந்து அவர் வச்சிருந்தாரு. அவரால் முடியாதுன்னு கிடையாது. அவர் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இந்த கேரக்டர் பண்ணியிருந்தாருன்னா வேற லெவலா வந்திருக்கும் இந்த கேரக்டர். ஏன்னா ஹோல் படத்துல எல்லாரும் வந்து அவங்களோட 200% கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அந்த கேரக்டராகவே வந்து வாழ்ந்திருக்காங்க. எனக்கு வந்து அவங்களோட ரியல் நேம் தெரியல, இந்த கேரக்டர் நேம் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா சித்துனாவை பார்க்கும்போது அவர் வந்து கேரக்டர் நேம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு வாட்டி கிராஸ் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. அவர் பேர் வந்து அன்பு. எனக்கு வந்து சித்துனாவை பார்க்கும்போது அன்பா வந்து தெரியல. எனக்கு வந்து சித்துனாவை தான் தெரியுறாரு. இதை தாண்டி இந்த படத்துல வேற ஏதாவது குறை சொல்றான்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடியல. ஏன்னா இந்த படத்துல ஆக்டிங் வைஸாவும் சரி, டைரக்ஷன் வைஸாவும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் சரி, மியூசிக் வைஸாவும் சரி, விஷுவல் வைஸாவும் சரி, எல்லா இடத்துலயும் டாப் நாட்சா எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை வந்து இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஃபார் இந்த 2025ல நான் பார்த்த ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிமா டிராகன் படம் இருக்கு.